வழியா சிஎஸ்கே ஆர்ஆரை தோற்கடித்து விட்டது. பிளே ஆஃபுக்கு ஒரு அடி முன்னாடி எடுத்து வைத்திருக்கிறார்கள் சிஎஸ்கே. வேற லெவல் மேட்ச். வாங்க மேட்ச் எப்படி இருந்துச்சுன்னு ரிவ்யூக்குள்ள போவோம். எடுத்த உடனே ஆர்ஆர் பேட்டிங் பண்றேன்னு லைட்டா பயமாச்சு, நமக்கு ஒருவேளை சேஸ் வராதோன்னு. ஆனா நமக்கு வரா மாதிரி யாருக்கிட்ட வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்த உடனே அருமையான பவுலிங் போட்டார் சிமர்ஜீத் சிங். போன மேட்ச் 60 ரன் கொடுத்தேன் என்று எள்ளி நகை ஆடினீர்களா? இந்த மேட்ச் பாருங்க, நான் கொய்யால வச்சு செய்யறேன்ட்டு அருமையான பவுலிங் போட்டார் சிமர்ஜீத் சிங். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 24 ரன்னுக்கு கிளம்ப, பின்னாடியே ஜாஸ் பட்லரும் 21 ரன்னுக்கு கிளம்ப, சஞ்சு சாம்சன் பெருசா அடிச்சிருவாரு அப்படின்னு பயந்த நிலையில சிச்சி அதெல்லாம் நான் அடிக்க மாட்டேன், ஒன்லி 15 ரன்ஸ் அடிப்பேன் சஞ்சு சாம்சன் அவுட் ஆகி போனாரு. ரயான் பராக் இந்த பையனோட கேட்சை தீக்ஷனா விட்ட போது தான் லைட்டா பக்குன்னு இருந்துச்சு. நான் கூட அந்த கேட்சை விடும்போது நம்ம இந்த சீன் போட்டு பிடிப்பாங்க அந்த மாதிரி பிடிக்க போறான்னு நினைச்சேன். ஆனால் விட்ட பத்தியா தீக்ஷனா மேட்ச் ஜெயிச்சதுனால நீ மிஸ் ஆன. ஆனால் ரவீந்திர ஜடேஜா நல்ல எஃபர்ட் போட்டு அந்த கேட்சை மிஸ் பண்ணாரு. நிறைய கேட்ச் மிஸ் பண்ணாங்க. ஆனால் ரயான் பராக் டேமேஜ் செஞ்சார். 47 ரன் அடித்தார். த்ரூ ஜுரேல் 28 ரன் அடிக்க, சிவம் தூபேவின் தம்பி சுபம் தூபே வெறும் 0ல் போக, ஃபுல் டைம் யூடியூபர் பார்ட் டைம் கிரிக்கெட்டர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ணே 1 ரன் அடிச்சு அவங்க மொத்தமாக 141 ரன்னு 5 விக்கெட் இழப்புக்கு அடிச்சிருந்தாங்க. இந்த ரன்னெல்லாம் நாங்கள் திரும்பி உட்காந்தே பேட்டிங் ஆடுவோமே அப்படின்னு திமிரு பேசாமல் சீரியஸாக ஆடினார்கள் சிஎஸ்கே. இந்த ரன் கண்டெயின் பண்ணதுக்கு முக்கிய காரணம் சிமர்ஜீத் சிங் மற்றும் துஷார் தேஷ்பாண்டே. சிமர்ஜீத் சிங் 3 விக்கெட், துஷார் பாண்டே 2 விக்கெட். மாசான பவுலிங். பின்னர் களம் இறங்கிய சிஎஸ்கேயில் ரச்சின் ரவீந்திரா முடிவெட்டிருப்பார் போல இருக்கு. அந்த முடிவெட்டினால் கொஞ்சம் ரன்ஸ் அடிக்க முடிஞ்சது. 22 ரன் எடுத்து அவுட் ஆனார் ரச்சின் ரவீந்திரா. டேரல் மிச்சல் 22 ரன், மோயின் அலி 20 ரன். இப்படியே போனா நம்ம ஜெயிப்போமா தோப்போமான்னு. ஆனா ஒரு கட்டத்தில் பார்த்தா ரன் ரேட் எங்கேயோ இருந்துச்சு. 10 ஓவர்லேயே மேட்சை முடிச்சிருவோமோ நினைச்சேன். ஆனா ஒரு 7-8 ஓவர் போகும்போது அப்படியே கண்டெயின் பண்ணிருந்தாங்க. லைட்டு பக்கோன்ட்டு இருந்துச்சு, என்னடா நடக்க போகுதுன்னு. ஆனால் ரித்துராஜ் கெய்க்வாட் கடைசி வரைக்கும் இருந்தார். சமீர் ரிஸ்வியும் ரித்துராஜ் கெய்க்வாடும் கடைசி வரை இருந்து இந்த மேட்சை கெத்தா முடித்து கொடுத்தார். சிவம் தூபே ஒரு 18, ரவீந்திர ஜடேஜா ஒரு 5. அந்த ரன் அவுட்டை பற்றி உங்கள் கருத்துன்னு? அந்த ரன் அவுட் அவுட்டா இல்லையா? ஆக்சுவலாக அவுட்டு தான், பட்டு அவுட்டுன்னு எப்படி அது என்ன சொல்கிறது, நமக்கு அவுட்டு தான். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எப்படியோ சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு, தரமான வெற்றி. தோனியை பார்க்க முடியும் என்று வருத்தப்படும் சிஎஸ்கே ரசிகர்கள் கவலைப்படாதீங்க. குவாலிஃபயர் 2 சென்னையில் தான், ஃபைனல்ஸும் சென்னையில் தான். நீங்கள் அதில் பார்க்கணும்னு ஆசைப்படுங்க. நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, தோனியோ பார்த்தோம் மென்ட்லாம் இருக்காதீங்க, அப்புறம் அவர் பார்க்கவே முடியாது. நன்றி. இந்த மேட்சை சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆர்சிபி மேட்சா? ஆஹா, அவனுங்க ஜெயிச்சா பிளே ஆஃப் போகணும் பைங்களே. சரி பாப்பா என்ன நடக்குதுன்னு. ஆனால் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க.